ஹை காய்ஸ். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு காட்டுல ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்ல நிறைய ஆட்கள் சேர்ந்து கெமிக்கலை வச்சு ஏதோ ஒண்ண தயாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த கேங்ஸ்டர் கூட்டத்துல இருக்கிற ஆட்கள் வெப்பனை வச்சு சீக்கிரம் சீக்கிரம் எல்லாமே வேகமா நடக்கணும், இதை இன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணணும், சீக்கிரம் பண்ணுங்க, சும்மா நிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படி எல்லாம் பரபரப்பா ஏதோ கெமிக்கல்ஸ் வச்சு நிறைய விஷயத்த பண்ணிட்டே இருக்க, இப்ப அந்த இடத்துக்கு ஆர்மி சேர்ந்த ஆட்கள் வந்து எல்லாரையும் சுட்டு தாக்குறாங்க. அந்த டைம் அங்கிருந்த ஒரு நபர் அவங்க ரெடி பண்ண லிக்விட கீழே ஊத்திடுறாங்க. அது அந்த ரிவரோட கலந்துடுது. அந்த பில்டிங்ல இருந்த எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. அந்த பில்டிங் பக்கத்துல இருந்த ரிவர்ல நிறைய குரோக்கடைல் இருந்தது. அதுங்க எல்லாருமே மோசமா மாற ஆரம்பிக்குது. அங்க போற போட்லயும் மக்களும் எல்லாரையும் கொடூரமா தாக்குது. முக்கியமா அதுங்க போடுற முட்டைங்களே அதுங்க சாப்பிட்டு ரொம்ப வயலண்டாவும் வினோதமா நடந்துக்குதுங்க. இது எல்லாத்துக்கும் அந்த லிக்விடும் ஒரு காரணமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் போயிட்டு இருக்கு. அங்க வந்து ப்ரொஃபஸரும் எல்லார்கிட்டயும் ஏன் அனிமல் எல்லாம் ரொம்ப வயலண்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்க, நம்ம படத்தோட ஹீரோயின் போனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு நம்ம வெளியே போலான்னு சொல்லி ஒரு பிளானை டெக்ஸ்ட் பண்ணிருப்பாங்க. அது ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்க, ப்ரொஃபஸரும் ஹீரோயினி கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் முதல்ல சைலண்டா இருக்காங்க. அவளுக்கு பதில் தெரியாதுன்னு எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா அவ எல்லாமே கரெக்டா ஆன்சர் பண்றா. இப்போ கிளாஸ் ஓவர் ஆன பிறகு ஹீரோயின் கீழே இறங்கி வராங்க. பார்த்தா அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ண அவளோட ஃப்ரெண்டு வேகமா வந்து வா வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ வா, ஆமா நான் ஆல்ரெடி எல்லாமே பிளான் பண்ணிட்டேன், இப்பவே நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவ. அப்படி இவங்க ரெண்டு பேரும் வெளியே போய் பார்த்தா வெளியே ஒரு கார் இருக்கும். அந்த கார்ல 2 பேர் இருப்பாங்க. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டோட தங்கச்சி தான் இந்த பொண்ணு. அவளோட பாய் ஃப்ரெண்டும் கூட இருப்பாங்க. ஆனா ஹீரோயினுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஆகவே ஆகாது. ஹீரோயினும் இவளையா கூட்டிட்டு வந்திருக்க, ப்ளீஸ் ப்ளீஸ் நம்ம 2 பேரும் போனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது, அவதான் ஆல்ரெடி பிளான சொன்னா, நம்ம போலாம் ப்ளீஸ் வா அப்படின்னு சொல்ல, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க டிராவல் பண்ணி போறாங்க. இப்ப ஹீரோயினும் ஃப்ரெண்டு கிட்ட உன் கார் என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்க, என் காரை நான் வித்துட்டேன். என்ன சொல்ற, அது உன் ஃபேவரட்டான கார் ஆச்சே, ஏன் வித்த அப்படின்னு கேட்க, அவங்க அம்மா நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடனை செட்டில் பண்ணணும்னா எனக்கு வேற வழி தெரியல, என் காரை வித்துட்டேன், இப்ப நான் பார்ட் டைம் ஜாபாவும் போயிட்டு இருக்கேன், ஏன்னா எனக்கு பணம் ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப இவங்க டிராவல் பண்ணி போகும்போது நைட்டு ஹோட்டல்ல ஸ்டே பண்றாங்க. அவ ஸ்டே பண்ணும் போது எல்லாம் ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவகிட்ட, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால நான் உன்கிட்ட சொல்றேன், தயவு செஞ்சு அவனை மறந்துரு அப்படின்னு அவ சொல்ற. ஹீரோயினும், எத்தனை பேர் தான் என்கிட்ட இதை பத்தி சொல்லுவீங்க, நம்ம நேசிச்சவங்கள எப்படி மறக்க முடியும், என்னால அவனை மறக்க முடியாது, நான் அவனை விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப அவங்க பாய் ஃப்ரெண்டோட எடுத்த வீடியோவை பாக்குறாங்க. இவங்க ஆல்ரெடி ஒரு லாங் டிராவல் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த டைம் ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு வண்டி எடுத்துட்டு வந்திருப்பாரு. வண்டியில டிராவல் பண்ணி போகணுமா, சான்ஸே இல்ல, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல, அவங்க பாய் ஃப்ரெண்டும் ப்ளீஸ் இதுல டிராவல் பண்ணா சூப்பரா இருக்கும், அதோட ஃபீலே வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த வீடியோ பார்த்த ஹீரோயின் அழக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நைட்டு தூங்க, அடுத்த நாள் காலைல விடியுது. அவங்க டிராவல கண்டினியூ பண்றாங்க. அப்படியே அவங்க டிராவல் பண்ணிட்டு போகும்போது திங்ஸ் வாங்கலாம்னு சொல்லி ஒரு கடையில நிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் பாக்குறாங்க, அந்த ஏரியால இருக்க லோக்கல் நியூஸ் பேப்பர்ல இங்க முதலைங்க அதிகமா இருக்கு, அதுங்க கொடூரமா எல்லாரையும் தாக்குது அப்படின்னு போட்டிருக்கும். ஒரு வயசானவரும் ஹீரோயின் கிட்ட, அவ ரொம்ப மோசமானவ, அவ ரத்தத்தை பார்க்காம விட மாட்டா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் யார் அவ கண்ணுல ஒரு கோடு போட்டிருப்போம், இருக்குதுலயே அவதான் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. அவங்க ஃப்ரெண்டோ வா டைம் ஆயிடுச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வண்டி விட்டுட்டே போறாங்க. அப்படியே அவங்க கார்ல டிரைவ் பண்ணிட்டே போயிட்டு இருக்க, அங்க இருக்கிற ஒரு மினி பிளைன் கிட்ட இவங்க வந்து காரை நிறுத்துறாங்க. ஹீரோயினுக்கும் ஒன்னும் புரியல, எங்கதான் நம்ம போக போறோம் அப்படின்னு கேக்குறா. அவ ஃப்ரெண்டும் கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட, எங்க தானே எங்களை கூட்டிட்டு போறேன்னு கேட்க, நம்ம இந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னா கார்லயே போனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது, நம்ம ஒரு மினி பிளைன்ல போலாம், அதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கே ஹீரோயின் பாவம், அவளுக்கு ஃபிளைட்னா பிடிக்காதே, ஏன் நம்ம இப்படி பண்றோம் அப்படின்னு கேட்க, அவளுக்கு பிடிக்கலன்னா கார்லயே சுத்துறது, எனக்கு அது பிடிக்கல, நான் ஃபிளைட்ல தான் போக போறேன், எவ்வளவு வருஷம் தான் தரையில நீந்திட்டு இருக்கிறது, பறக்கணும்னு ஆசை இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு கேட்க, ஹீரோயினுக்கே கொஞ்சம் அப்செட் ஆயிரும். இப்போ அந்த கைட் பண்ற ஆள் வருவாரு. அவர் செம்ம போதையில வருவாரு. அவரை பார்த்த உடனே அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும், இவன் சரியான போதையில இருக்கான், இவ்வளவு நம்பியா நம்ம போறது அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. ஹீரோயின், எனக்கு எந்த ஒரு பயமும் இல்ல, நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாங்க. கைட் பண்ற ஆளும் பைலட் எல்லாமே ஓகேவான்னு கேட்க, ஆல்ரெடி அது ரிப்பேர் ஆன ஏரோப்ளைன், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு மட்டும் இல்லாம ஒரு பிசினஸ் மேனும் ஒரு கணவன் மனைவி, கொஞ்சம் வயசான கணவன் மனைவி அந்த ஏரோப்ளைன்ல ஏறிக்கிறாங்க. அப்படி ஏரோப்ளைன்ல போயிட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, பிசினஸ் மேன் போன் பேசிட்டே வருவாரு. ஹீரோயினுக்கு எரிச்சலா இருக்கும், தயவு செஞ்சு போனை எடுத்துறீங்களா அப்படின்னு சொல்ல, அவர் கேட்காம கத்தி கத்தி பேசிட்டே வருவாரு. வயசானவங்களோட கணவரும்
போன நிறுத்துறீங்கன்னு சொல்லி எழுந்துப்பாரு. அவர் கொஞ்சம் உயரமான ஆளு. டக்குன்னு அவர் தலை மேல இடிச்சு கீழே உப்புற விழுந்துருவாரு. அவர் விழுகிற ஃபோர்ஸ்னால ஆல்ரெடி அந்த ஏரோப்ளேன் கூலர் ஆனது. அது இன்னுமே டேமேஜ் ஆகி கீழே வேகமா விழுகிற மாதிரி போகுது. இதெல்லாம் பார்த்தா எல்லாருமே பதற ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட இருந்த ஞாபகங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப டமான்னு ஒரு சவுண்ட் கேக்குது. யாரும் ஹீரோயின் பேரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எழுந்து பார்த்தா அந்த ஏரோப்ளைன் தண்ணியில விழுந்து டேமேஜ் ஆயிருக்கும். எல்லாருமே தண்ணியை விட்டு தரையில போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு வேக வேகமா தரைக்கு வராங்க. வந்து பார்த்தா அந்த வயசான பாட்டி சோகமா இருப்பாங்க. நம்ம இதுக்கடுத்து பறக்க முடியுமான்னு கேட்க ஹீரோயின் திரும்பி திரும்பி பாக்குறாங்க. தண்ணியில அந்த பாகங்கள் செதறி கிடக்கும். இல்ல அப்படின்னு சொல்ல அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஏன்னா அவங்க கணவர் இறந்து போயிருப்பாரு. அதை நினைச்சு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு பக்கம் திருமணம் அவங்க 2 பேர்ல அவங்க மனைவியோட கை பயங்கரமா அடிபட்டு ரத்தம் போயிட்டே இருக்கும். இதை பார்த்த ஹீரோயினும் வேக வேகமா போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மத்த யாருக்கெல்லாம் உதவி தேவையோ அவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் அந்த கைட் பண்றவரும் பைலட்டை ரொம்ப நேரம் தேடிட்டு இருப்பாங்க. அவரை காணவே காணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோயினும் சரிங்க நம்ம மாட்டிக்கிட்டோமே, இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல நமக்கு உணவும் தங்க இடமும் இல்ல, இங்கே இருந்தா நம்ம செத்துதான் போக போறோம், என்ன பண்ண போறோம், உங்ககிட்ட ஏதாவது ரேடியோ இருக்கா, இப்ப இருக்கிற எல்லா போனுமே உடஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல அவர் இல்ல அப்படின்றத சொல்லுவாரு. அவர் என்ன தப்பு பண்ணிருப்பாருன்னா இவங்க ரொம்ப சீப்பான பிரைஸுக்கு தான் மக்கள் எல்லாரையும் கைட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அதனால அபிஷியலா ஏர்ஃபோர்ஸ்க்கு இவங்க இன்டிமேட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி இவங்க இன்டிமேட் பண்ணி கிளம்பியிருந்தா இவங்க அது இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லி செக் பண்ண ஆட்கள் வந்திருப்பாங்க. இங்க இன்ஃபார்ம் பண்ணாதனால இப்படி ஒரு ஆட்கள் போனதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நம்மள காப்பாத்த யாரும் வர போறது இல்ல, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்ற கேள்வி ஹீரோயின் கேட்க எல்லாருமே கைடை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவரும் பிரச்சனை வருது இயல்புதான், இதை நம்ம சரி பண்ணணும், அதுக்கு நம்ம நார்த் பக்கமா போலாம் அப்படின்னு ஒரு லொகேஷனா சொல்லுவாங்க. கணவர் இறந்து போனவங்க மனைவியும் நார்த்தா, அது எந்த பக்கம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா, சும்மா கண்ணை மூடிட்டு உன்னை நம்பி இதுக்கு அடுத்து எங்களால வர முடியாது, ஹீரோயினோட இனிமையும் கிளவி உன் புருஷன் இறந்துட்டானு ஓவரா சீன் போடுறியா, இங்கே இருந்தா நம்ம செத்துதான் போவோம்னு சொல்ல இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்தது. கைட் பண்றவரும் கண்டிப்பா இங்க காப்பாத்துறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, நம்ம இங்கே இருந்தாதான் ரிஸ்க், நம்ம இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தேவையான பொருள் என்னென்ன இருக்கோ எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துப்பாங்க. அந்த நேரத்துல பிசினஸ் மேன் மட்டும் அவரோட போனை யாருக்கும் தெரியாம ரகசியமா வச்சிருப்பாரு. ஏன்னா அதுல சிக்னல் இருக்கும். ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நடந்து போகும்போது பாக்குறா ஒரு ஓரத்துல நிறைய முதலைங்களோட முட்டை இருக்கும். அதை அவ மொத்தமா எடுத்து வச்சு ஒண்ணு மட்டும் அவங்க விட்டுட்டு வந்துடுறா. இப்ப எல்லாமே போலாம் அப்படின்னு பாக்கும்போது பைலட் இப்ப எட்டி பாக்குறாரு. கைட் பண்ணவரும் இருங்க நான் அவர் காப்பாத்துறேன்னு சொல்லி வேகமா தண்ணியில நீந்தி போவாரு. ஹீரோயினும் என்னோட பாய் ஃப்ரெண்டும் வேகமா நீந்திட்டு போகும்போது பாக்குறாங்க ஒரு முதல்ல அப்படியே ஒரு தலையை அப்படியே கடிச்சு கொதறுது. இதை பார்த்து எல்லாம் பயந்து வேக வேகமா வந்துடுறாங்க. இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, இங்க இருந்து போகணும், நம்ம எந்த அளவுக்கு தரையில இருக்கிறோமோ அந்த அளவுக்கும் நமக்கு சேஃப், ஏன்னா முதல்ல இங்க அதிகமா தரையில வேகமா வராது அப்படின்னு சொல்லி இவங்க நடந்து போறாங்க. அப்படி நடந்து போக போக ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கொஞ்சம் டயர்டா இருக்கா. ஹீரோயினும் பேக் கூட நான் வச்சுக்கிறேன்னு சொல்ல அவ இல்ல வேணாம் சொல்லி பதட்டப்படுறா. இப்ப எல்லாம் நைட் அங்கேயே நெருப்பு மூட்டி கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க. இங்க அந்த முதல்ல வந்து அதோட முட்டையை பாக்குது. ஒரு முட்டை இருக்கிறத பார்த்து அது ரொம்ப கோவப்படுறாங்கன்னு நமக்கு காமிக்கிறாங்க. இங்க எல்லாருமே பசியோட இருப்பாங்க. அப்ப அந்த கைட் பண்றவர்கிட்ட கொஞ்சம் வைன் இருக்கும், எல்லார்கிட்ட கொடுப்பாரு. ஹீரோயின் மட்டும் வேணும்னு சொல்றாங்க. ஹீரோயின் கிட்ட இவ எப்படி உன் ஃப்ரெண்டா இருப்பா, சரியான ராட்சசியா இருக்கா, எப்ப பார்த்தாலும் நையன்னு பேசிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்ல அவ அப்படிதான் அப்படி எல்லாமே பேசிட்டே நைட்டு அங்க எல்லாம் தூங்கிடுறாங்க. இப்போ அந்த பிசினஸ் மேனுக்கு கால் வரும். அவரும் யாருக்கும் தெரியாம தூரமா போய் அந்த போன் அட்டன் பண்ணி நாங்க மாட்டிக்கிட்டேன்னு சொல்லும் போது போன் தவறி கீழே விழுந்துரும். தவறுன போனை எடுக்க பார்க்க ஒரு முதல்ல அப்படியே ஒரு தலைய கடிச்சு கொதுறது. அடுத்த கால எல்லாம் பாக்குறாங்க அந்த நபர் இறந்து போயிருக்காங்க. இவ்வளவு தூரம் அந்த முதல்ல வருது, அதால எப்படி இவ்வளவு வேகமா இவ்வளவு தூரம் வர முடியும், கை கிட்ட உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, எங்க கிட்ட மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவரும் ஒரு விஷயத்த சொல்றாரு. கொஞ்ச நாட்கள் முன்னாடி இங்க ஒரு விஷயம் வித்தியாசமா மாற ஆரம்பிச்சது. முதல்ல இங்க முன்ன மாதிரி இல்ல, அதால தரையில ரொம்ப வேகமா போக முடியும், ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். பசிக்காக மட்டும் மனுஷங்களை வேட்டையாடாது, யார கண்ணுல பட்டாலும் அவங்கள கொடூரமா வேட்டையாடுறத அத வழக்கமா மாத்திக்கிச்சுங்க. அதன் கிட்ட மாட்டினா கண்டிப்பா சாவு நிச்சயம். இதுங்க இவ்வளவு வயலண்டா மாறும்னு யாருமே எதிர்பார்க்கல. இதுங்கனால இந்த இடத்த விட்டு நிறைய பேர் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல இங்க கிறிஸ்டினான்னு சொல்லி ஒரு முதல்ல இருக்கு.
இருக்குதுலே அதுதான் பெரிய சைஸ் முதல்ல, ரொம்ப டேஞ்சரான முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு சீக்கிரமா இங்கிருந்து தப்பிக்கிறோமோ அவ்வளவு நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அப்படி இவங்க நடந்து போகும்போது பாக்குறாங்க தூரத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கிட்ட போனா நம்ம சேஃப் அப்படின்னு சொல்லி எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரமா நம்மளால போக முடியும் அப்படின்னு சொல்லி வேகமா அந்த வீட்டுக்கிட்ட அவங்க போறாங்க. போய் பார்த்தா இப்போ ஒரு சத்தம் கேக்குது. ஹீரோயின் இருங்க, இங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, இங்க முதல்ல இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம பேசாம குரூப்பா போய் அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னும் போது அந்த வயசான லேடியா ஒரு முதல்ல கடிச்சு இழுத்துட்டு போகுது. இதை பார்த்து எல்லாமே பதறி போய் வேகமா வீட்டுக்குள்ள போய் கதவை லாக் பண்ண அப்ப அங்க ஒரு லேடியோட காலை அந்த முதல்ல கடிச்சு இழுக்க பாக்குது. ஆனா எப்படியாவது அட்டாக் பண்ணி அந்த கதவை லாக் பண்ணிடுறாங்க. ஆனா அது ரொம்பவும் ஆக்ரோஷமா அந்த பில்டிங்கை இடிச்சுக்கிட்டே இருக்கு, டயர்டே ஆகாம. இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அந்த கதவை லாக் பண்ணிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல ஒரு அமைதி வருது. அந்த முதல்ல எங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம இந்த வீட்டுல இருக்கதான் சேஃப் அப்படின்னு சொல்லி அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாருமே ஷிஃப்ட் மாத்தி ஒருத்தங்க தூங்குறத ஒருத்தங்க கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் அசந்து தூங்கும் போது அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோயினும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் டிராவல் பண்ணி போகும்போது திங்ஸ் வாங்கலாம்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட் போயிருப்பாங்க. ஆனா அங்க கொள்ளையடிக்கிறாங்க. ஒரு குழந்தையும் அம்மாவையும் பிடிச்சு அட்டாக் பண்ணும் போது ஹீரோ காப்பாத்த போக ஹீரோவை அவங்க பிடிச்சுவாங்க. அந்த டைம் ஹீரோயினி கையில கன் இருக்க என்ன ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல ஹீரோயின் கண்ணை பார்த்து ஷூட் பண்ண இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்டு அவங்கனாலே இறந்து போயிருப்பாரு. இந்த விஷயம்லாம் ஹீரோயினுக்கு ஞாபகம் வர பதறி போய் அடுத்தவங்க எழுந்துக்கிறாங்க. இனிமோட பாய் ஃப்ரெண்டும் நாங்க ஒரு மேப்பை பார்த்தேன், கண்டிப்பா தூரத்துல ஒரு பில்டிங் இருக்கும், அங்க அந்த பில்டிங் இருந்தா அதுல ஏதாவது போனோ இல்ல ரேடியோவும் இருக்கும், அதை வச்சு நம்ம காப்பாத்த ஆட்களை கூப்பிடலாம்னு சொல்ல. ஆனா ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம், அது எவ்வளவு நாளா இருக்குன்னு தெரியல, அங்க ரேடியோ இருக்குமா இல்லன்னு கூட நமக்கு தெரியாது, இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணா ரிஸ்க் தான் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது அங்க கைட் பண்றவரும் எனக்கு தெரிஞ்சு டிராவல் பண்ணி போகலாம், மேபி அங்க இருந்தா நம்ம தப்பிக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு இவங்க 3 பேர் பேசும்போது எனிமி கேட்டுறா. என்னது அவ்வளவு தூரமா, சான்ஸே இல்ல, ஆல்ரெடி இங்க கொஞ்ச தூரம் நடந்து வரும்போதே வெளியே முதல்ல உண்மைதான் சேர்ந்து நம்மள அட்டாக் பண்ண பாக்குது, அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணலாம் எனக்கு தெம்பல, நீங்க போடுதுன்னா போங்க நான் வர மாட்டேன், அதுலயும் முக்கியமா ஹீரோயை சொல்றத நான் கேட்க மாட்டேன், அவளையே எல்லாம் நம்புறீங்க, அவ ஒண்ணும் அப்படியும் நல்லவ கிடையாது, அவளாலதான் என் அண்ணன் செத்து போனா, அவ கூட போனீங்கன்னா உங்களுக்கும் சாவு நிச்சயம், அவ ஃப்ரெண்டே நம்ப மாட்டா அப்படின்னு சொல்லி இவளை பத்தி மோசமா அவ பேச கைட் பண்றது கோவம் வந்துடும். இவ்வளவு தூரம் அவ நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கா, இருமேட்டும் அவ பண்ணுவா, அவ பேச்சு கேட்டு நான் போகத்தான் போறேன், யாருக்கு வர விருப்பமோ வாங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பாங்க. இனிமையும் எல்லாம் புரியுங்க, நான் மட்டும் ஏன் இங்க இருக்கணும், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் டிராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஹீரோயினுக்கு அனிமல்ஸை பத்தி நல்லாவே தெரியும். அவ சொல்ற விஷயம் என்னன்னா, அது நம்ம கிட்ட ரொம்ப வெறித்தனமா அட்டாக் பண்ண வந்தா அதோட கண்ணுலே குச்சை வச்சு குத்துங்க, அதோட முகத்துல நம்ம ஒரு ஊங்கி அடிச்சோம்னா அது நம்மளை விட்டு போயிடும், இப்படி பண்ணா நம்மளால ரொம்ப தூரம் போக முடியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது ஒரு லேடிக்கு ஆல்ரெடி கால் அடிபட்டிருக்கும், அவங்களால முடியாது, ரொம்ப டயர்டாயிருவாங்க. அவங்க கணவரும் நம்ம குட்டி பாப்பா வீட்டுல இருக்கால, அவளுக்காக நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்ல இனிமையும் அவதான் ஆல்ரெடி வீக்கா இருக்காளே, அவளை வாங்க முதல்ல கிட்ட விட்டுட்டு நம்ம போலாம், நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும், அந்த லேடிக்கும் வந்துடும், நான் உங்க கூட வரேன் எனக்கு தெம்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. பார்த்தா நடுவுல ஒரு ரிவர் இருக்கு, அதை கடந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தாதான் அந்த பில்டிங் வரும். ஆனா தண்ணில போறது ரிஸ்க், முதல்ல இங்க கண்டிப்பா தண்ணில இன்னும் வேகமா இருக்கலாம், நம்மள அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி இவங்க யோசிச்சு இருக்கும் போது ஹீரோயின் நம்ம ஏன் அந்த தண்ணிலே போக கூடாதுன்னு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இந்த தண்ணி கண்டிப்பா அந்த பில்டிங்கை தாண்டி தான் போகும், நம்ம நடந்து போறதை விடவும் தண்ணியில ஒரு போட்டை ரெடி பண்ணி அப்படியே அது போற ஃப்ளோல போகும்போது பில்டிங்கை பார்த்தோன்னே நம்ம இறங்கி இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கலாம், ஏன்னா தண்ணியில நம்ம படகுல போகும்போது நம்ம பாடி டெம்பரேச்சர் தண்ணியில தெரியாது, முதலையாலும் கண்டுபிடிக்க முடியாது, நமக்கு அது கொஞ்சம் சேஃப் தான் அப்படின்னு சொல்ல எல்லாமே கொஞ்சம் தயக்கப்படுறாங்க. அதனால நமக்கு வேற வழியில இதை பண்ணணும்னு சொல்லி கட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்து படகு மாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாருமே பண்ணிட்டே இருக்கும்போது ஹீரோயின் ஃப்ரெண்டு போறா, பார்த்தா தூரத்துல ஒரு முதல்ல தூங்கிட்டு இருக்கும், சும்மா இல்லாம அதை போய் குத்தி அடிச்சிட்டு இருக்க ஹீரோயினா எங்க ஃப்ரெண்ட காணணும் போது வேகமா வந்துருவா. இப்போ படகெல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாத்துல பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம் தண்ணியில நம்ம ஏறின கொஞ்ச நேரத்துக்குள்ள நிறைய முதல்ல அவங்கள ரவுண்ட் அப் பண்ண ஆரம்பிச்சிரும். அந்த டைம் காலை அடிப்பட்டவங்களும் அவங்க கணவரை பாக்குறாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ண சொல்லி அவங்க டக்குன்னு தண்ணியில குதிச்சிடுறாங்க. இதை பார்த்து அவங்க கணவர் பயங்கரமா ஃபீல் பண்ண எல்லாமே தடுக்கிறாங்க. அந்த முதலைங்க இவங்க விழுந்த உடனே இவங்கள டார்கெட் பண்ணது, படகுல இருக்கிறவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. எல்லாமே ரொம்ப சோகமா இருப்பாங்க. அப்படியே அந்த படகு போயிட்டே இருக்கும். கடைசியில அந்த பில்டிங் அவங்க பாத்துறாங்க. அந்த பில்டிங்குள்ள போகும்போதே கீழே நிறைய புல்லட் இருக்கும். கைட் பண்றவரும் இங்க புல்லட் இருக்குன்னா கண்டிப்பா அங்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும், உள்ள போறது ரிஸ்க், போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல
எனிவேயும் இவ்வளவு தூரம் வந்து உள்ள போகாம இருக்கலாமா, உள்ள நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவு ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. பாருங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாங்க. பார்த்தா நிறைய இடங்கள்ல ஒரே ரத்தமா இருக்கும். அப்படியே அவங்க பார்த்துட்டே போறாங்க. அப்படி போகும்போதுதான் கைட் பண்றவரும் ஹீரோயின் கிட்ட, நான் இனிமோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் 3 பேரும் சேர்ந்து ரேடியோ போன் ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்றோம், நீ இங்கே இருன்னு சொல்ல, ஹீரோயின் எதுக்கு இவங்க 2 பேரும் இவரை கூட்டிட்டு போறாருன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரே சந்தேகமா இருக்கும். அப்ப இவங்க அங்க இருக்க ரூம் எல்லாம் செக் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல தமால்னு ஒரு சவுண்ட் கேட்கும். பார்த்தா உள்ள ஒரு சின்ன பையன் ஒளிஞ்சுகிட்டு இருப்பான். அவன் உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கும். இவன் ஆரம்பத்துல இங்க ஒரு ஃபேக்டரி இருக்கும் போது அங்க வேலை பார்த்தவன். அவன் உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கும். அவனும் அதுங்க எல்லா இடத்துலயும் இருக்கு. வெளியே போக முடியல, போனா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்து இறந்து போயிடுறான். அதே நேரம் நீங்க கைட் பண்றவர் மேல கூட்டிட்டு போகும்போது ஈரனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட நீ அந்த சைடு போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை போக வச்சுட்டு இனிமே கிட்ட, நானும் ஆரம்பத்திலே பாக்குறேன் நீ ரொம்ப செல்ஃபிஷா இருக்க, மோசமானவ, உன்ன மாதிரி நான் எவளையும் பார்த்தது இல்ல, உன்னை இப்படியே விட்டா நீ எல்லாரையும் டார்கெட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்க. அவளை புடிச்சு தள்ளி விட அவங்க அந்த கம்பியை புடிச்சு கத்த ஆரம்பிக்கிறா. நீ எல்லாம் சாகணும்டி அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. மேல இருந்து ஒரு முதல்ல அப்படியே ஒரு தலையை புடிச்சு கீழே இழுத்து போட்டுருது. அவளும் தொங்கிக்கிட்டே கதறிட்டு இருக்க. வேகமா ஹீரோயின் அவளை காப்பாத்திடுறாங்க. அந்த டைம் அவளும் என்ன மன்னிச்சிரு, எனக்கு என் அண்ணனை ரொம்ப பிடிக்கும், அவ இறந்ததை என்னால நம்ப முடியல, எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது, உன்னை பழிவாங்கணும் தான் இந்த ட்ரிப்புக்கே கூட்டிட்டு வந்தேன், ஆனா என்ன மன்னிச்சிடு, நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்ல அவளும் மன்னிச்சிடுறான். இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம இங்க எப்படியாவது தப்பிக்கணும், இல்ல ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ணணும்னு பார்க்கும்போது தூரத்துல ரேடியோ இருக்கிறத நம்ம பாத்துறாங்க. ஆனா அதுக்கு நடுவுல தண்ணியில சில முதலைங்க தூங்கிட்டு இருக்கு. முதலைங்களை கிராஸ் பண்ணாதான் அந்த ரேடியோவை நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியும். ஆனா அதுங்களுக்கு நம்ம இருக்கிற விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம மர்டர் பண்ணிடும்னு யோசிச்சுட்டே இருக்க. ஹீரோயினும் சரி நான் மட்டும் போறேன்னு சொல்லிட்டு அவ போவோம். ஆனா அவ போக எல்லாருமே அவ்வளவு மாதிரியே பொறுமையா நடந்து நடந்து ரேடியோ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினும் அந்த ரேடியோ ஆன் பண்ணி பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த சிக்னலே ரீச் ஆகல. அந்த டைம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது எனிமியோட பாய் ஃப்ரெண்டு நடந்து வர அவன் கால் தவறி ஒரு இடத்துல இடிச்சுப்பான். அந்த சவுண்ட்னால முதல்ல இங்க ஆக்ரோஷமா எழுந்து அவனை அட்டாக் பண்ண. அந்த டைம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேகமா உள்ள போய் கதவை லாக் பண்ணிடுறாங்க. இப்போ ரேடியோவும் கனெக்ட் ஆகுது. ஹீரோயினும் நாங்க மாட்டிக்கிட்டு எங்களை காப்பாத்த வாங்க, இந்த தண்ணிக்கு பக்கத்து தான் இந்த பில்டிங் இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீங்க மேல வாங்க, நாங்க ஹெலிகாப்டர் அனுப்புறோம் அப்படின்றத சொல்லிடுறாங்க. இப்போ இந்த பில்டிங்கை விட்டு இவங்க வெளியே வரணும். பின்பக்கமா ஒரு ரூம் இருக்கும். அதை ஓபன் பண்ணிட்டு போறாங்க. அந்த இடத்துல இருக்கிற கன்னு ஒண்ணு ஹீரோயின் சேஃப்டிக்கு எடுத்துக்கிறாங்க. அப்படி அவங்க போகும்போது பாக்குறாங்க மிகப்பெரிய முதல கிறிஸ்டினா அப்படின்ற ஒத்த கண்ணு முதல்ல அங்கதான் இருக்கும். அதை பார்த்து ஹீரோயினும் அதை கிராஸ் பண்ணணும். ஆனா அது நடுவுல நிக்கும். அந்த பக்கம் போக முடியாது. இதை என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்க. இப்ப ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் பேக்ல இருந்த முதலியோட முட்டை எடுத்துட்டு போய் கொடுக்குறான். முதலியும் பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்ப டக்குனு அவ கையை பிடிச்சு கடிச்சா அவளை அப்படியே தூக்கி வீசுது. அவளை காப்பாத்தான் சொல்லி எல்லாமே காப்பாத்த போறாங்க. ஹீரோயின் அவகிட்ட இருந்த கன்னால அதை ஷூட் பண்ணிட்டே இருப்ப. இப்ப அவங்க 3 பேரும் அந்த பக்கம் தப்பிச்சு போயிடுறாங்க. ஆனா ஹீரோயின் இந்த சைடு மாட்டிக்கிறாங்க. அதை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. ஆனா அது அவளை தூக்கி வீசும் போது அவங்க அந்த பக்கம் தப்பிச்சு போக பாக்குறாங்க. ஆனா அவங்க யோசிக்கிறாங்க, இது இன்னும் எத்தனை பேரை வேணா அட்டாக் பண்ணும், இதை நம்ம சும்மா விடக்கூடாது சொல்லி அங்க கெமிக்கல் லிக்விட் அது மேல ஊத்தி கிறிஸ்டினா பாய் அப்படின்னு சொல்லி நெருப்பால கொளுத்தி விட்டுறாங்க. அது அப்படியே பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது. இப்ப வேக வேகமா அங்க ஆப்போசிட்ல பிரிட்ஜ்ல போய் நிக்கிறாங்க. ஹெலிகாப்டரும் வருது. அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டோட அஸ்டியா அவங்கதான் அடிச்சிருப்பாங்க. அவரோட பைக்கை தான் அவங்க ஓட்டிட்டு வருவாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும், லைஃப நீ உன்னோட ஃப்ளோல என்ஜாய் பண்ணணும், நான் ஷாப் போயிட்டு வந்த பிறகு வண்டியை நீ தான் ஓட்டணும், கீ நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின் யோசிப்பாங்க. ஃபர்ஸ்டே ஒரு தண்ணியில கரைச்சிட்டு என்னோட லைஃபை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வண்டி எடுத்துட்டு அவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. படத்தோட லாஸ்ட் சீன்ல அந்த கைட் பண்றவரு இன்னும் உயிரோட தான் இருப்பாரு. அவர் அங்க ஒரு முதல்ல ஒரு இடத்துல வச்சிருக்கோம். அவரும் அந்த முதலையை பார்த்துட்டு அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சபிஞ்ச் மக்களே பணம் வித்தியாசமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கைட் பண்றவரு லாஸ்ட் சொன்ன டயலாக்ல அவர் குடிச்ச போதையில இப்படி உளறாரா, இல்ல இந்த முதலைங்க இங்க இருக்கிறதுக்கு ஒரு விதத்துல இவர் ஹெல்ப் பண்றாரான்றத டீட்டெயிலா சொல்லாம முடிச்சிருப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.